வீடியோ அட்டைப்பட்டில் ஒரு இந்த வரும் ஒரு சித்திக்கிட்டு இதில் ஜாமான் வச்சோம்ல சித்திக்கிட்டு பேக்கில் ஜாமான் வச்சோம்ல சித்திக்கிட்டு ஒரு ட்ரோலி பேக்கில் ஜாமான் வச்சது அதில் உள்ள எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பிரிச்சாச்சு. நேரம் 7 மணி ஆச்சு. எவ்வளோ பாதி பேப்பரில் பிடிச்சிட்டு போகுது இது அவ்வளோதான். ஃபோட்டோவே இல்லை இது இங்கே டாக்டர் படிக்கிறது எதுக்கு ஐயா அதுக்கு ஏதாச்சும் பேசுறீங்களா? போகணுமா? அவங்க முன்னால போய் நான் பேசுறேன். காக்கா அஸ்ஸலாமு அலைக்கும். எங்க சத்தம் இல்லையே. இது வீடியோ அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தைவா பேசுகிறேன். அல்லாஹ் தஆலா இரு உலகத்திலே நம்மளுக்கு சந்திப்பை ரஹமத்தை தந்து எல்லாருக்கும் ஈமான் தந்து நல்லபடியாக இங்கே போய் ஈமான் இருந்து அனைவருக்கும் துவா செஞ்சு எங்களுக்கு எங்களுக்கு பார்க்க எல்லாரும் பாக்கியம் இல்லாத பாயாக போயிட்டு பார்க்க முடியலை. ரொம்ப கைசதான் எல்லாம் ரஹமத்து செய்யட்டு. எங்களுக்கு பிள்ளைகளுக்கு துவா செய்யுங்க காக்கா. இவ்வளோ பார்க்க இல்லை எனக்கு. அல்லாஹ் தாலா உங்களுக்கு ஈமான் சோமத்தாக்கி நன்மை திரும்ப செய்தாங்க. என்னுடைய சலாத்தை எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் ரஹ்மத்து செஞ்சு நாங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு முடியாத நிலையாக போச்சு. செய்யுங்க. சலாம் சொல்றது மேலும் மேலும் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு சரீர சுகத்தை தந்து எங்களுக்கு சரீர சுகத்தை தந்து நான் சந்திக்க நாட்டம் இருந்தால் நடக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். சஹாப்தி பேசுகிறேன். சோமா இருக்கிறேன். நீங்கள் எல்லாம் நோமா இருக்குங்க. கேமராமேன் கம்மா அஸ்ஸலாமு அலைக்கும்.
சாவித்திரி பேசுகிறேன். மாமா நல்லா சுகமாக இருக்கிறீங்களா? எல்லாரும் எல்லா மக்களுக்கும் மச்சிமார்களுக்கு எல்லாரையும் கேட்டதாக சலாம் சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மச்சிமார் அபிபா மச்சி எல்லாருக்கும் சேர்த்து சலாம் சொல்லுங்கள். சரி காசு கொடுக்குறதுனா இல்லாடி அதை ஃபோட்டோ எடுக்கணும். இங்கே பாரு டேய் மொட்டை போதுமா? கையிடுறோம். சரி பேசிட்டேன். மச்சி போயிட்டு வரேன். நல்ல பேர் எடுக்கிறதுக்கா? ஆமாம் கொண்டாதான் அவங்க நீ சொல்லணும் இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கிஃப்டாக சரி சொல்லணும். சரி கிஃப்டாக. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் சார். இன்ஷா அல்லாஹ் நானும் வர்றேன். எல்லா நாடுனா உங்களை பார்க்க எல்லாத்துக்கும் ஆச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய் போயிட்டு கூட்டு பெரிய படம் பாரா பின்னாடி வீடியோலாம் எடுப்பா அப்படியே அந்த காரணம் சாத்திட்டுமா? அவ்வளோதானே அப்படி 2 பேர் இருக்கீங்களா? சரி நீ அதில் இருக்கீங்க. கொண்டா கேமரா பேக் ஆஃப் பண்ணிட்டியா? இல்லை ஸ்டில் பண்ணலையா? ஒன்றும் பண்ணலையா? ஃப்ளைட் வாங்கிடுவோம். ಸರ್ ಇದು ಬರ್ರಿ 21 ಹಣ ಬರಬೇಕು ಅಮ್ಮ உமேதா இங்கே எடுப்பாங்க.
அந்த நாயை எடுத்து என்ன தந்துருச்சு. අයිබෝවන් කපිතාන් වහම් සහ සේවක පිරිසවන අපි ගුවන් ගමන් අංක MG321 සහ UL 2932 සමග කොළඹ දක්වා ගමන් எடுக்கிறியா?
பத்திரவா அப்படியே அங்கே பாப்பா வழியான சாமனை விட்டுருவார் போயிட்டு வெளியே அங்கே பேட்ச் பண்ணி கொண்டு வைக்கணும் சீட் பெல்ட் அவருமா சீட் பெல்ட் அவரு அம்மா ஹலோ மைதா மைதா எங்கே வந்துருக்கீங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி பிசினஸ் இருந்தாலும் சரி எதில் இருந்தாலும் சரி இந்த ஆள் பாதி அங்காரம் பாதி சொல்கிறாங்கல்ல அது மாதிரி எல்லாத்துக்கும் உடல் தைரியம் ஆளுடைய பார்வை இருக்கணும் அதில் இருக்க முதல் நம்பர் மாற்றி பேசினா ராஜேஷ் இருந்தாரு ராஜேஷ் நண்பர் இது மாதிரி நல்லா பாடியாக இருப்பார் நான் சாதாரண கையை கட்டி போகிறேன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஏஎஸ்ல எல்லாம் ஆளைத்தானே பார்த்தேன் ஆளை செலக்ட் பண்ணி தான் அப்புறம் தான் இன்டர்வியூ எடுக்கணும் சரி இன்னொரு கருவாடு மாதிரி இருந்தாலும் வெளியிருங்க இவரு கருவாடு மாதிரி இருந்தாரா இவரு கருவாடு மாதிரி இருந்தாரா அது சரி இப்போ நம்ம பஸ்ஸில் எடுத்துக்கிறோங்க அவர் ஆள் பார்வை கிடையாது இவருடைய தோட்டத்துக்கு அவருடைய வித்தியாசம் இவர் ஒரு இடத்துல போய் பேசுறதுக்கு அவர் ஒரு இடத்துல பேசுறதுக்கு வித்தியாசம் இவர் சொல்றத மதிக்கும் அவர் நிறைய டிகிரியே படிச்சிருக்கலாம் இவர் சொல்றதான் எடுக்கும் ஆனால் பேச்சில் பஸ்ஸில் வென்றுவார் போட்டு சுட்டி காட்டு பஸ்ஸில் எல்லாத்திலையும் நீங்க வந்துருக்க மாதிரி தெரியும் போனோன்னா போகலான்னா நான் பொங்க ஆளை பார்த்து வாங்க அப்படிங்கிறா ஆளை பார்த்துட்டு தான் வாங்க அப்படிங்கிறேன் கண்ணதாசன் பாட்டு ஒன்று ஞாபகம் வருது நீங்க சொல்றதுக்கு எப்படி அதாவது இந்த படித்தவர் இந்த படைத்தவர் இந்த கருத்தெல்லாம் சபை ஏறுமா பலம் படைத்தவன் கருத்தானால் சபை மீறுமா அப்படின்னு பலம் இருக்குதே அந்த டைட்டில் அவர் ஒரு கருத்தை முன் வச்சிட்டாருன்னா சபை மீறாத அதை ஏற்றுக்கொள்ளுமா இது படித்தவர் தானே அவர் சொன்ன கருத்து எடுப்படாது அவர்கிட்ட கொஞ்சம் வளங்கள் காணாமல் இருக்கு அது மாதிரி அந்த பட்டம் பட்டவர் அவரும் இருக்க கருத்தை சொல்லிடுவார் அவர் சொல்றது சில நேரம் எடுபடாது போகும் அதுக்கு மற்ற சொல்றீங்க ஆர்ப்பார்வையும் பாஷாலி சொன்னாங்க உயர் ஆச்சாரிய இருக்கிற காலத்தில் ஒரு வெள்ளைக்காரன் வந்து நாட்டோடு போட்டு ஒரு தோட்டத்தை விற்கிறதுக்கு டன்னோடு போட்டான் போகும்போது ஒரு மேனேஜரை கூட்டிக்கிட்டு ஒரு கொடையை எடுத்துகிட்டு போயிருக்காரு ஆச்சார் இயல் ஆச்சார் அவரை உட்கார சொல்லிட்டு ஒரு ரூபாய் வச்சுட்டான் வெள்ளைக்காரன் அப்புறம் தான் அவர் தான் ஓனர் அப்படின்னு சொன்னது பிறகு தான் அப்போ எந்த பேங்கில் உனக்கு அக்கௌண்ட் இருக்கு சொல்லி பார்ப்போம் அதெல்லாம் கேட்டோம் அது என்ன காரணம்னா அந்த ஆள் பாதி ஆக்கணும் ஐயன் ராஜாட்ட கேட்டுப்பட்டு தானே வர விற்கிறேன் மழை எங்கேயாவது ஆப்ஷன் போடணுண்டா அந்த ஆஜாட்ட கேட்டுப்படுத்தா அவருக்கு வேணாண்டா தான் மற்ற என்ன ஆகியாரா மௌனத்துறானா தேவதனி மேடமிக்காவே அவனே பாப்பா மாமா மாமா மேடமோட வா மாமா மேடம் மாமானே கம்ப்யூட்டரோட வா மாமா சூட்டியோ அது இதோட எந்த ஊர் அது ரப்பர் கிங்டன் சொல்றாங்க மேடமோட பாப்பா சரிதான் மேடமோட பாப்பா தம்பிதுரைக்கு மாமா மேடமோட பாப்பா கேட்காதீங்கட்டே கேட்காத அப்ப ஈலாகியர் மகள் மேடம் அதே அந்த அருமைக்குள்ளலாம் சேவனாங்க நான் காலத்துல ஓதிட்டு இருந்த காலம் வந்தார் ஏன் இப்ராஹிம் கையை விட்டு கருத்து வந்துச்சு எல்லாம் உத்தரவான ஏதோ வந்துச்சு
நல்ல அமைப்பு, நல்ல ரூம் சைஸ்லாம் ரொம்ப பெருசு. நல்ல செட்டப்லாம் நல்ல டிசைன். ஹைட்டு 11 அடியில். அந்த ஆர்ச் மாதிரி கிளாஸ் போட்டு அங்கிட்டு வெளிச்சம் தெரியும். நல்லா சரி சரி வாங்க. மாவட்ட மக்கள் இங்க இருக்கிற பாஷையால முதல் இன்னொரு ஆள் அங்க இருந்தா ரெண்டாவது பொம்பளை ஆம்பளை மக்கள் பொம்பளை இருக்காங்க. இது ஒரு ரூமு. இது தாரிக்கோட ரூமு. சாப்பிடுங்க, நம்ம சாப்பிடுவோம், நீங்களும் யாரும் கூச்சப்படக்கூடாது. ஆமாம். என்ன சொல்லுங்க? நல்ல ஹைட்டு நல்ல இதாக இருக்குதுனால. ஏன் கரண்ட் இல்லையா? ஃபேன்? ஓஹோ, அடுப்பாக கரண்ட் இல்லையா? நீங்கள் ஆப்போசிட். நான் உங்களை ரியாதில் நம்ம சந்தித்தோம் இல்லையா? ஓகே. அஸ்ரஃப் அம்மா. ராஜபக்ச கொலைகாரன்னு சொல்லி அது ஒரு பக்கம் இருந்தாலும் மறைமுகமாக அவன் இஸ்லாத்துக்கு பெரிய சேவை செஞ்சுட்டான். அதனால முஸ்லீம்கள் வாழ முடியுதுல்ல, அவனை கொண்டதுனால. திருப்பி வண்டி கட்டுறான். அங்கே ஐக்கிய பாங்கி நெருக்கிறாங்க. அதை அச்சுட்டு அவனுக்கு தெரியாம வருதுதான். நல்லா இருந்தாலும் இவரை நெருக்கிறாங்க. இந்த முஸ்லீம்கள் அநியாயம் போய் இந்த பாண்டி அநியாயம் செய்யலாம் முஸ்லீம்களுக்கு. அது அச்சுறுத்தல் மாதிரி வருதுதானே. அவனுக்கு அங்கே நேரடி தான் ரெண்டதும் ஒரு ஏற்கனவே அடுத்த நாளே ஒரு அறிக்கை இருந்தான். கோடையில் தண்ணி தண்ணி நல்லா ரொம்ப பக்கமாக இருக்குது. ரொம்ப பக்கம். கையால் அள்ளி குடிக்கலாம். கையால் எடுத்து குடிக்கலாம். யாரும் பாவிக்கிறது. யாரும் பாவிக்கிறது.
ஓ இது எங்களோட கேரேஜ் எங்களோட கேரேஜ் வாகனம் பார்க்கிங் போடுற இப்போ மெயின் கேட்டு அதுதான் அது வேற அங்கிருந்து இங்கே வரைக்கும் அந்த காணி எங்கட காணி தாத்தாடா அதில் தாத்தாடா இங்கிருந்து இவ்வளோ வரைக்கும் இது எல்லாம் ஒன்றுக்கு எடுத்துருக்கு ஒரு பொது கேட்டு ரெண்டு இங்கே இப்படி வந்து எவ்வளோ நாள் ஆச்சு இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆச்சு இங்கே வந்து போன நோம்பில் போன நோம்பு கடைசியில் பெருநாள் வந்து 59 அந்த நான் சொன்னது கரெக்ட் 50 ரூபாய் வாங்கினேன் இப்போ 59 போகுது 59 இதுக்கு ஹம்சா எங்க கழுத்துக்கு மேல வேற செவராதாம்பா தெரியுது மனுஷன் உருவத்தை காமிங்க வெறும் கழுத்து சொல்லணும்ல வெறும் கழுத்து மட்டும்தான் தெரியுது சிவனா ஐயோ அடே சிவானா இருக்கு தெரியுது பாரு சிலோன்ல சிலோன்லன்னு சொல்லு என்னடா சாப்பிட்றான்னு கேட்பான் ஹோட்டலில் பான் காலாய் வேர்க்கானாய் பருப்பாய் பிளான்டி எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டாங்க எல்லாம் சேர்ந்து 10 பைசா வரும் பிளான்டி 1 பைசா வாழைப்பழம் 1 பைசா இந்த பருப்பு 1 பைசா 2 பைசா வரும் இந்த பான் வந்து 4 காசு எல்லாம் 12 காசு 12 காசு காலை சாப்பாடு முடிச்சுட்டு பவுன் சாப்பாடு அறாத பானை 26 காசு ஒரு ராட்டை 13 காசு ஒரு பருப்பு பொரி ஒரு பிளேன் இப்போ சாப்பிட்டா அப்படி இப்போ சாப்பிட்டா 180 அந்த ஸ்ரீலங்கா அந்த பானுக்குள்ள டேஸ்ட்டு இன்னும் மறக்க முடியல அந்த காலத்தில் வாங்கி சாப்பிடுவோமே பானை பானா கல்பாஸ் கல்பாஸ் சின்ன டேஸ்ட் சுட்டு இறக்கிறதோட வாங்கி தரலாம் என்னமா சாப்பிடுங்க உள்ள சாப்பிட்டு இந்த பாரு உள்ள சாப்பிட்டு பிள்ளைகள் எவ்வளோ நீங்களாம் பிள்ளைகள் எவ்வளோ நீங்களாம் பிள்ளைகள் சத்து நீங்கள் சாப்பிடக்கூடாது முதல்ல உதான் சாப்பிடும் இந்த பாருங்க பார்த்துக்கிட்டு வாய் வாய் சாப்பிடுங்க என்னப்பா தெரியாம இருக்காரா யாராவது பேச மாட்டாங்களா சீனி குறைச்சி குடிக்கிறேன் சீனி முதல்ல சீனி குறைச்சேன் முதல்ல சீனி குறைச்சேன் உங்களுக்கு எனக்குலாம் அங்கே பிளான்ட்னா கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் அப்போ பிடிக்கலாம் இல்லை உங்களுக்கு கூடுதல் சீனி வேணுமா சீனி கூடுதல் வேணுமா சீனி கூட போட்டாங்க கொஞ்சம் அவரே சொல்றாரு என்ன கிரீம் எடுத்து வாயிலவே தும்பா அடிச்சது இப்போ அமைச்சு போட என்ன பேரு அப்துல்லா
அல்லாவுடைய அடிமை. இவர் இந்த முறை ஜிசிஓட எழுதுறாரு. அது வந்து 11ஆம் ஆண்டு ஓ அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி அதுக்கப்புறம் ஹெச்எஸ்சி தான் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் வந்து 10-9 வந்து எஸ்எஸ்சி அடுத்தது ப்ளஸ் டூ 2 வருஷம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஓ அது பாஸ் ஆனாக்கா மற்ற டிகிரி வருஷம் போகலாம். அது மாதிரி இங்கே ஹெச்எஸ்சி இங்கே ஓ லெவல் ஆர்டினரி லெவல் நமக்கு 3 பிள்ளை மூத்தது மகள் அவரை ஒரு இன்ஜினியரோடு பண்ணி 2 பேரும் செட் ஆகிக்கிறாங்க. வருஷத்துக்கு வந்து போவாங்க. 2ஆவது மகன் அட்வான்ஸ் எழுதி போட்டு சிமான் லண்டன் எக்ஸாம் சார்ட்டர் சிமான் அக்கௌண்டன்ஸ் ஓ அது 2ஆவது இப்போ லேட்டாக எழுதி முடிச்சுட்டு வந்தார். பாட்டு எழுதினாரு. அவர் அந்த லைனில் போகிறாரு. படிச்சுக்கிட்டு வர இதில் கொமட்டிக்குது உள்ள கொமட்டிக்கு இது ரெண்டுல கொமட்டிக்கு ஹசீனாவை சந்திக்க வைக்கணும். அவரை சந்திக்கலாம். நான் முதலாவது கண்டேன் நசீதிக்கிறோம். அப்போ வந்து ராயல் மீடியா ரோயல் மீடியா ஒன்றும் இல்லை அவரோட பேர் ரோயல் மீடியா தான் சொல்லுவார். கல்லூரினா கட்டி கொடுத்தாரு. ஒரு மகளை அவருக்கு கல்லூரினா கட்டி கொடுத்தாரு. பள்ளிவாசல் பக்கத்தில் யாரு அவர் முதல்தார் ஒரு மகளை சும்மா கொஞ்சம் ரெடிமேட் சாமான்லாம் கொஞ்சம் பெண்ணிங்கெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கு. அவங்களும் இல்லாமல் 25-30 வருஷம் எங்கே இருக்காரு சேகம் இருக்கா அடுக்கண்ணாவில் அவர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த ஷிப்ஸ் இருக்கா சிலோன் ஷிப்ஸ் ஏற்கனவே ஒரு கல்யாணம் இல்லாத இருக்கு. ஷிப்ஸுக்காக கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கடுக்கண்ணாவில் போய் ரைட் மேலே கடுக்கண்ணா அப்போ கம்பர் ரோடு கம்பர் ரோடில் கொஞ்சம் சின்ன ரோடு மேலே போனால் வெட்டிலோ இடத்துக்கு 3 மீட்டர் ஓப்பன் இப்போ அந்த கடுக்கண்ணாவில் இப்போ வாங்கிட்டு வரோம். என்சிஎஸ் அவர் மவுத்து தானேண்ணா அவர் அங்கேயே மவுத்து அனுப்பிச்சாரு. நம்ம ஒன் ரூட் இல்லை அங்கே வைத்தா போகிறோம். நீங்கள் இதோடய போகிறோம் அப்போ போட்டு நானும் போகிறேன் சரியா எல்லாம் டிக்கெட் நான் தனியாக ஓட்டிட்டு வரேன். இது இப்படி போகுது நான் போடுவேன். வளைஞ்சு போயிட்டே இருக்கும். இப்போ மொத்தம் எத்தனை வருஷம் ஆகுது? 35 வருஷம் ஆச்சா? இப்போ 35-40 வருஷம் இருக்குமா? 40 வருஷம் இருக்குமா?
நீங்க இருக்கும்போது அள்ளி கம்பெனி இருந்துச்சா நாமளே அள்ளிக்கம்மு எல்லாமே இருக்குது. அதில் சுருட்டு மீன் இருக்குது, நூடுல்ஸ், பப்படம், அவங்க சாடி போடுறாங்க, எல்லாம் ப்ரொடக்ட்ஸ் செய்கிறாங்க. அரிசி மாவால் செய்கிறாங்க, எல்லா ஐட்டம் போடுறாங்க. நாமளூரா? இந்த வீடு அந்த மனுஷனும் இந்தியா தான். இந்தியா அவர் இந்தியா அவங்க இந்தியாவா? அவர் வாப்பா மவுத்து தான் இங்கே தான் இருக்கிறாங்க. வாப்பா வந்து அவரும் வர ஏரியா பூரா சிங்களம் சிங்கள ஏரியா. நேரே போகலையா அப்போ? நீங்க போகும்போது அவர் நசீர் தானே? எத்தனை வயசு நசீருக்கு? அப்போ உங்களை ஞாபகம் இல்லாம இப்போ ஜமாத்தில் இப்போ இவன் இருந்தா நீங்க இவங்க சேர்க்கிற முதலாளி கொலையில வியாபாரத்தில் போக தெரியாது. பேசி பார்த்தா தெரியும் இல்லையா? இது பள்ளிவாசல். கொண்டளிக்கு அதுக்குள்ளான போட்டு பண்ணாரம் கொடுத்துருவாங்க. அந்த அங்கூட்டில் ஆமாம் பெரிய ரோட்ல மில்லு இருந்த இடம் இதானே? ஓ இது பிட்டணி இருக்கு. பிட்டணி இதுவும் அதுவும் அந்த எல்லாம் அடிச்சு விடிச்சிட்டு இப்போ மரம் இதாக ஆக்கியாச்சோ. மறையா மில்லு நான் தான் நடத்தினேன் 2 வருஷம். அப்போ நசீருக்கு வந்து ஒரு 15-16 வயசு இருக்கும். உங்கள் வயசோட கம்மியாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் வந்து மில்ல தான் உட்காந்துருப்போம் பேசுவோம். அப்போ ராயல் பீடி அவள் மருமை பேர் என்னமோ யாவும் இல்லை, நைனாமு. அது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவரோட ஒரு போஸ்ட் மாஸ்டர் வந்து இருந்தார். தம்பி போஸ்ட் மாஸ்டர் தம்பி, அவர் தம்பி அப்போ நாங்கள்லாம் தம்பி மாதிரி வந்து பேசிக்கிட்டே எங்கே போனாலும் போகிறோம். அதாவது ரஷ்யாவை பார்த்துட்டு அந்த கொழும்புல 5ஆம் தெருவில் ஒரு ஜூவலர் ஷாப் ஒன்று இருந்தது.
அது வந்து கொண்டு நம்ம நேனம் ராயல் பீடியில் கொண்டு அறிமுகப்படுத்தி வச்சுருந்தேன். அவர் என்னுடைய ஃப்ரெண்டு. அது வீடா? ಮುಂದೆ ಹೋಗ್ತಾವೆ ಹೇಳಿ ಒಬ್ಬೊಬ್ಬರು ನಾನು ಮಂಜಾಗ ಯಾವ ವಾಪಸ್ ಹೋಗ್ತೀರ ವಾಪಸ್ ಬೇರಿ ವಾಪಸ್ ಬೇರಿ ಚಿಕ್ಕದಲ್ಲಿ ಬೇಸಿಪಟ್ಟ இந்த எல்லை அவர செஞ்சாங்க அந்த ஊர்ல முன்னூத்தி உள்ளதான செய்யறது அந்த பழைய ஊரு தண்டூர் போகுங்களா தண்டூர் போகணும் அதுவரை இதுவரை சமதான் நடக்கிறாங்க. அந்த நான் இவர் வீட்டில் அனுப்பிட்டு வந்தேன். உங்களோட வீட்டுக்கு உங்களோட வீட்டுக்கு திருச்சி போயிட்டா ராயல் பெடியா எடுத்து போயிட்டாரு. இப்போ யார் வச்சப்ப நசீர் இருப்பாருன்னா நசீர் இருக்காரு. அது நசீருக்கு அடுத்த இன்னொரு பையன் இருந்தாங்க தம்பி தம்பி நசீர் மலி மலி பேர் என்ன? மலி மலி மையில் மலி 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 இது வந்து நெல் காய போடுற இடம். நாங்கள் மிஷின் இருக்கும். ஆனால் என்னுடைய ஓட்டத்துக்கு பத்தாது. 15 மூட்டை தான் என்னால் முடியாது அரிசி. தேவைப்படும் 50 மூட்டை. சரி. ஆனால் அந்த பேர் அங்கேருந்து இந்த உரநடுவை அங்கெல்லாம் நல்ல சீப்பு அங்கேருந்து அடித்து கொண்டு ரூபாய் அரிசி கொண்டு போய் நடுவை கேட்பாங்க. நம்ம மில்லு சஜா மில்லு வரும் வேண்டாம் அப்படின்ட்டுருவாங்க. சஜா ரைஸ் மில் தான். சஜா ரைஸ் மில் தான் பேர். சஜா மில்லு வரும் வேணாம் அப்படின்னு அனுப்பிடுவேன். நான் 4 முட்டை கேட்டால் 2 முட்டை 2 முட்டை கேட்கறதுக்கு 1 முட்டை 5 முட்டை விடுறதுக்கு 3 முட்டை திருப்பி அடிச்சு கொழுப்புல போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். ஆதாயம் லட்சம் பரவாயில்லைட்டு. சில சமயம் அளவை என்சிஎஸ்ல வாங்குவேன். அப்புறம் இடையில வந்து இருந்தாலும் நான் பேங்காவடியில் உள்ளவன் லீஸுக்கு ஒன்றும் அவன்கிட்ட போய் வாங்குவேன். இன்னைக்கு பர்டிகுலா போகும்போது என்சிஎஸ் கிட்ட போகலாம். என்சிஎஸ் யாரும் செய்யல. என்சிஎஸ்லாம் இல்லை, எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் கடை இருக்கும். எல்லாரும் ஊர்ல இருக்கு. அவங்க ஊர்லேயே கொடுத்துட்டு வந்துடுவோம். சரி. சாக்கம் மட்டும் மாற்ற வேண்டியது. அது வந்து பேர் பேர் பரவி போச்சு. கரெக்டாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு. சஜா ரைஸ் மில் போட்டு போயிட்டு போவோம். 2 நாள் சென்று அந்த சம்முங்கிற பையன் தான் போய் வசூல் பண்ணிட்டு வருவான். சார் அடைவை
எங்கெல்லாம் போறது நீங்கள தானே போறது போற அப்படி பேசிட்டு போய் எங்க அளவை பாலாயிட்டான் போறது அப்படியே நேராக போய் தோப்பு ஒன்று உலை அதில் போய் இது அங்கே கொஞ்சம் ஆழமாக இருக்கும் அங்கே போய் படுத்திட்டு ரொம்ப நேரம் உட்காந்து இருந்துட்டு நான் மட்டும்தான் இருப்பேன் நான் மட்டும் குளிச்சுட்டு வருவேன். பாப்பாக்கு 15 வருஷம் பண்ணா அப்போ இப்போ பார்த்துக்கொள்ள வேண்டியது. இப்போ 40 வருஷம் இருக்கும். 40 வருஷம் 3 நாள் பெண்கள் வேலை பார்த்தாங்க இங்கே உள்ள தவிடு புடைக்கிறது. இப்போ வரும் உங்களுக்கு தெரியுமா? இப்போ வரும் பொம்பளை அப்படியா? பழைய பொம்பளை பூச்சின்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ வரும் 5-10 வருஷமா வந்து அவளுக்கு தெரியும். இவரோட அப்பா இருந்தார். அவனை அப்பா கிட்ட விஷயத்த சொன்னார். நான் உங்களோட வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்ததானே, நான் வந்ததுக்கு பிறகு அவரு இறந்துட்டார். நான் சொன்னேன் இப்படித்தான் உங்களை எல்லாம் கேட்டாங்க நாங்க இப்படி விஷயத்த சொன்னேன். அவர் வந்து நான் கொஞ்சம் ஒரு நாள்ல ஒரு வருஷத்துல கூட அவர் இருந்துட்டார். நல்லா இருந்தார், நல்ல விசாரா இருந்தார். கடைசி வரைக்கும் நல்லா இருந்தார். ஓடிவா பழைய ஆட்கள் இல்லை. இந்த இடத்துக்கு பேர் என்ன சொன்னியா? இந்த இடத்துக்கு பேரு இந்த இடத்துக்கு பேரு මහත්තයා ඉතින් හොයන ඔය කාලේ තවත් හොයන කාලා ඉන්නවා. ඔය බලන්න ඕන කියලා ආසාව. අනේ හොඳ අප්පා. පව්. මං ඉතින් මේ මහත්තයාගේ ඉතින් කොච්චර වැඩ කෙරුවද නේද? දැන් මත කරනවා ඔය අනිශ්චය තමයි ඉතින් සේරම අනිශ්චය. අරයා මැරුණා. අල්ලිනාක මැරුණා. அது அவங்க මහත්තයා ගිහින් 40ක් විතර ඇති නේද? ජස්ම කීලා ඉරංග. පළුව. අඳුනන්න පුළුවන් මහත්තයා. පව් අනේ. එළුවේලේ පොන. මහත්තයා. ඔය ඉන්නවා කියලා කිව්වා. මොලේ ආයේ හරවගෙන අපි බලලා එන්න ඕනේ කියලා. ඔක්කොම මැරුණා. මැරුණා. අපි තමයි ඉන්නේ. ඉන්දියාවෙම අර මේ මාතම් ප්‍රමුදලාලි මාතම් මුදලාලි යත් මලල් වුණා දන්නේ. යත් මලල්. මලල් මේ ළඟ හැමදාම වෙනා ඉස්සර. මම මහත්තයාගේ දේවල් සේරම බලාගෙන ඔක්කොම බලාන ඉතින් අනිත් ඒවත් කියලා කණ්ඩ දීලා මහත්තයා එනකන් බලාන ඉන්නවා. இப்படி எல்லாம் சொல்லுங்க. என்ன சொல்றாங்க? பாத்துக்கிறேன் வந்தோடனே சொல்லுங்க. මහත්තයාගේ දේවල් මොකෝ මම නහත්තියෙන්ද දෙන්නේ. අනිච්චේ තමයි. මහත්තයා නැති වෙන්න එහෙම නෙමෙයි. வாழ்க்கை நிச்சயம் இல்ல. வாழ்க்கை நிச்சயம். சரி. අපේ මෝලේ මහත්තයලාගේ ඒවත් බලාගෙන උන්නා. அவங்க யாரு? அது இவட தங்கச்சி மகளா? මගේ අක්කාගේ சிஸ்டர். මහත්තයා அவங்க ரெண்டு பேரும் மோள தான் இருந்தாங்க. ஆக்குறது சமையல் தான் காப்பாத்துவான்னு சொல்றது. துரைன்னு சொல்றான். அப்படிதான் அப்படி இங்கே கூப்பிடுவாங்க என்ன. துரைன்னு தான் கூப்பிடுவாங்க. மூளை மாத்தியான்னு சொல்லுவாங்க. சரி. அந்த அளவுக்கு செல்வாக்கா இருந்தீங்க. இப்போ அதான் சொல்லுது மாத்தியான்னு தான் சொல்லுது. துரைன்னு தான் சொல்லுது. மாத்தையா? ඔව්වත් මහත්තයා ආගිය අත කොහෙද කියලා දන්නේ. ඉතින් දෙයියම රකින්න කියා ඉතින් මහත්තයාට ගිහින් එනකල්ල බලාන ඉන්නවා. මං අම්මෙක් ඉන්න ඇහි ඉන්නවා. උන්නේ එහෙමයි. ඇත්තද? මගේ බෑන. දුව බැඳලා ඉන්න. சிறுவங்க. 100 ரூபா தான் இருக்கா. ஒன்று கொடுத்துட்டு போ.
දැන් මඩ කලපුවේද මහත්තයා ඉන්නේ? නෑ මම ඉන්දියාවේ ඉන්නේ. ආ. මඩකලම ඉන්නේ මගේ අයියා. ආ. එයාට නිකන් ආගේ හරිනේ. ආ. ඒ නිසා බලන්න අපි මගේ පවුල මගේ දුව. ආ. එයාගේ පුතා පුත්‍රි එම අවුදි ඉන්නවා. ආ. ඒට අපි එනවා ඉන්දියාවේ? නෑ මඩකලපුව. ආ. ඒ බලලා ආ. දවස් 7-8ක් ඉඳලා திரும்ப ඉන්දියාවට එනවා. ආ. ඉතින් ඒ මහත්තයාට හොඳයි. හොඳයි. ගම හොඳයි. හොඳයි. මඩ කලපුවේ ඉන්න කරදර තිබුණානේ කලින්. අපි කාටවත් හිරිහර කෙරුවේ නෑ. මේ ඉන්න කාලේ ඔකටම අපි උදව් කරලා තිනවා. අපි මහත්තයාගේ දේ ඉතින් හරියට මහත්තයා කොළඹ එහෙම ගියාම මං ඉතින් බලාන ඔක්කොටම උයලා කන්න දීලා මං උන්නනේ. මං කිව්වා ඒක. මම බලාගෙන සන්තෝෂයි බලන්න. ඇලිකඩේ ඔක්කොම මැරුණා. ඉන්නේ මේ විතරයි. යයවත් බලා යමු කියලාට ආය හරවගෙන ආවා. හොඳයි. මහත්තයාට දෙවියන්ට හිතයි. හොඳයි. මොහොල දිහා එහෙ ගිහින් මහත්තයාගේ පුතාලා හැමත් බලනවා. මං ඉන්නවා. මේ මහත්තයලා දිහාත් යනවා. ඔක්කොම බලනවා. ඉන්නවා. හොඳයි. දෙවියන්ට හිතයි ඈ. හවුද? සිංහල ජාති නේද? நல்லவே ஜாதி. இலக்க ஜாதி தான். நல்ல மனுஷன் தான். அந்த மகத்தியாக தான் கூப்பிடுறாங்க. அந்த 2 பேர்லாம் மோளை முதலாளி எல்லாருமே மோளை மனுஷன் அந்த அளவுக்கு மகத்தியான்றையும் துறைன்னு சொல்றதா? உச்சிகட்ட முடியாத முதலாளிங்கிறது 1-2 பேர் தான் மோளை அதெல்லாம் மோளை மகத்தியாக அந்த பழக்கத்தில் தான் அவங்க மாத்தியான்னு சொல்லிட்டே இருக்கா. 2 வருஷம் நீங்க கொடி கட்டி பறந்தனா அப்படியா? சரியாக ஒன்றாக அவ்வளோ ஜத்து போயிட்டான். அவனுக்கு 42 ரூபா கொடுத்தவங்க நான் இல்லை. அப்புறம் வந்தான் 42 ரூபா செக்கப் பண்ண. நீங்கள் என்ன இருந்தாலும் பட்டு இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? அவனுக்கு ரொம்ப வீடு யாருது? கொடி மாசம் இதுதான் இப்போ நம்ம போன வீடு. மில்லு இருந்த இடங்கள், மில்லு இருந்த இடம், கிட்டணி இன்னும் மிச்ச விட்டணி. இதான் வீடு, அவங்க வீடு. ராயல் ஆம்பளோட அடிச்சுக்கிறோம். பள்ளியெல்லாம் உடச்சி கட்டிக்கிறோம். வெங்காயம் கட்டி பள்ளி இது பள்ளி உடச்சி கட்டி கொஞ்சம் ஸ்லோவாக நல்ல நீங்களா? போஸ்ட் மாஸ்டர் வீடா இதுவா? இருந்தா பார்த்துட்டு போலாம். உள்ள கிடைக்கல இப்படியே கூட நிப்பாட்டிட்டு போலாமா? இங்கே வந்தது ரொம்ப உதவியாக போயிட்டு யாரும் கூட முடியாது. ஆமாம் ஆமாம். எப்படின்னு கேட்டா அவங்க ஜமாத்துக்கு வந்து அங்கே இஸ்மாக்கு அங்கே வந்து பிறகு நாம இங்கே வர்றதுக்கு இது எப்படிலாம் எழுதி வச்சிருக்காம பாருங்க ஆண்டவன். அதான் ஒரே ஒரு நிமிஷம் என்னை மட்டும் அப்படியே அப்படியே காட்டாமல் வச்சுருந்தா
ஏன்னா நான் இருக்கமா மோளே மோளே முதலாளி ரைட் போ எப்போ வந்தீங்க ඊයේ ராவா மேல அவரு கொஞ்சம் கிட்ட வரும் ಒಂದು ಫ್ರೆಂಡ್ ರಾಳ ಮತಗದ ಒಕ್ಕಮ ಮತಗದ கொஞ்சம் தள்ளி போயிருந்தேன் முகத்தை காட்டு முகம் தெரியுற மாதிரி இவர் தான் இவர் வயசாயிட்டார் நான் இருக்கும்போது 7 வருஷத்துல இருந்திருக்காரு நான் போய் தான் 40 வருஷம் ஆச்சே நல்லா அழகா இருப்பாரு இதுவும் ரொம்ப அழகா இருந்துச்சு இதுவும் ரொம்ப அழகா இருந்துச்சு பாருங்க மனுஷங்களை பார்க்கும்போது எப்படி வித்தியாசம் போகுது ஏன்னா அனுப்பி விட்டு கண்ணீர் விட்டு அழுது ஒரு ஆள் தான் இவர் தான் கொண்டு வந்து விட்டது அழுதுகிட்டே நின்றாரு நான் தடை விட்டு பரவாயில்ல போங்க அப்படின்னு அவங்க රාලාමි මෙයා යනකොට රාලාමි ඇඬුවලු. ඒක තමයි කිව්වේ. ඒ තරම් මේ ආශ්‍රය තිබුණා. මගෙන් නම් ඒක තමයි. හොඳට ආශ්‍රය තිබුණා නේද? ඔව්. இங்கிட்டு வாங்க அங்கிட்டு வாங்க என்ன இது வந்து அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு வேணாம் அப்பாங்க இதுதான் அந்த ஆறு குளிக்கிற ஆறு நல்ல அழகான தண்ணி எவ்வளோ ஓடுது சிரிச்ச உடனே முதல்ல குளிச்சேன் அப்புறம் சிரிச்ச உடனே எல்லாரும் குளிச்சுக்கிட்டேன் நசீர் நாடாக்கு வந்து அவர் டைமுக்கு இந்தியாவுக்கு ஜமாத்தில் போய் இப்படி நல்லா காலையிலிருந்தே வெத்திக்கு ஒரு 10 மேல் சும்மா போட்டுக்கிட்டு அவர் போய் பற்றிக்கிட்டே இருப்பார் சிகரெட் பத்துவார் கேன்சர் ஆயிடுச்சு நல்லா கடைசி அந்த வேலை செஞ்ச பொம்பளையோட பேசிட்டு வந்ததா நல்லா ஞாபகம் போத்தா போயிட்டா வந்து இருந்த விளையாவது பார்த்துட்டு போ அப்போ நசீரை பார்த்தா நசீர் இந்தியாவுக்கு போயிட்டாங்க நேற்று வந்தான் நேற்று எங்கள் மட்டக்களப்பில் அண்ணன் இருக்காரு மூத்தர் பாஷாலின்ட்டு ஓஎம் பாஷாலி எப்படி கூட பிறந்தேன் என் கூட அவர் அங்கே கல்யாணம் இங்கேயே கல்யாணம் கட்டி என்ன தம்பி அவங்க ஷைப்பு எல்லாம் வந்திருக்கிறோம் இந்த சம்ஸ்னிஷான்னு பேர் அவர் கட்டி கொடுத்தது அவர் தான் மச்சான் மொழி அண்ணனை பாரு சம்மான் தொழில் இருக்காங்க அப்புறம் உங்கள் 5ஆம் தேதிக்கு பிள்ளைகளுக்கு ஸ்கூல் இருக்குது அந்த பிள்ளைகள் அதில் தான் பார்த்துட்டு போகணும் சரி போயிட்டு போய் இந்த அளவாவது போய் நான் இருக்கிறீங்களே இந்த அளவாவது போய் இருக்கிறேன் ஞாபகம் இருக்கு நல்லா வைஃபெல்லாம் வந்திக்கிறாங்க அது எத்தனை கடல
காப்பாற்றும் பரவாயில்லை. அப்படியா? இந்தாடி அதை ஃபோட்டோ எடுக்கணும். இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு. டேய் மொட்டை போதுமா? கையிடுறோம். சரி பேசிட்டேன். மச்சி போயிட்டு வரேன். மச்சி செஞ்சுட்டாங்க. உள்ள பேர் எடுக்கிறதுக்கா? ஆமாம் கொண்டாதான் அவன் இங்கே நீங்கள் சொல்லணும் எடுக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு இருட்டாரு. சரி சொல்லணும். சரி இருட்டாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் சார். இன்ஷா அல்லாஹ் நானும் வர்றேன். எல்லா நாடுனா உங்களை எல்லாம் பார்க்க எல்லாத்துக்கும் வச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய். போயிட்டு கூட்டு பெரிய படம் பாரா பின்னாடி வீடியோலாம் எடுப்பா. அப்படியே அந்த காரணம் சாத்திட்டுமா? அவ்வளோதானே. அப்படி 2 பேர் இருக்கீங்களா? சரி சரி. நீ அதில் இருக்கீங்க. ஆஃப் பண்ணிட்டியா? இல்லை ஸ்டில் பண்ணலையா? ஒன்றும் பண்ணலையா? ஃப்ளைட் வாங்கிடுவோம். வாங்க ಸರ್ ಇದು ಬಾರಿ 21 ಹಣ ಬಾದ್ರೆ ಕೊಡು ಅಮ್ಮ ಕುಮೇದ இங்கே எடுப்பாங்க. அந்த நாயை எடுத்து என்ன தந்துருச்சு. Alboan,
Kapital Wahab Saha Sewak Pirsawala Api Guantaman Angka MJ-327 Saha UL 2929 Kedudukan kuasa zaman Kedudukan Presiden ingin kerjasama karena industri karena எடுக்கிறியா அப்படியே அங்கே வழியில் பாப்பா
அது சரி. ஆமா உபேதா 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 எங்க வந்திருக்கீங்க? உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, பிசினஸ்ல இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் சரி, இந்த ஆள் பாதி அங்காரம் பாதி சொல்றாங்கல்ல, அது மாதிரி எல்லாத்துக்கும் உடல் தைரியம் ஆளுடைய பார்வை இருக்கணும். அதில் இருக்க முதல் நம்பர் மாற்றி பேசினா ராஜேஷ் இருந்தாரு, ராஜேஷ் நண்பர் இது மாதிரி நல்லா பாடியாக இருப்பார். நான் சாதாரண கையை கட்டி போகிறேன். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லாம் ஆளைத்தானே பார்த்தேன், ஆளை செலக்ட் பண்ணி தான் அப்புறம் தான் இன்டர்வியூ எடுக்கணும். சரி, இவர் கருவாடு மாதிரி இருந்தாலும் வெட்டியிருங்க. இவரு கருவாடு மாதிரி இருந்தாரா? இவரு கருவாடு மாதிரி இருந்தாரா? அது சரி. இப்போ நம்ம பஸ்ஸில் எடுத்துக்கிறோங்க, அவர் ஆள் பார்வை கிடையாது. இவருடைய தோட்டத்துக்கு அவருடைய வித்தியாசம் இருக்குல்ல. இவர் ஒரு இடத்துல போய் பேசுறதுக்கு, அவர் ஒரு இடத்துல பேசுறதுக்கு வித்தியாசம். இவர் சொல்றத மதிக்கும். அவர் நிறைய டிகிரியே படிச்சிருக்கலாம், இவர் சொல்றதா இருக்கு. ஆனால் பேச்சில் பஸ்ஸில் வென்றுவார் போட்டு இப்போ சுட்டி காட்டு பஸ்ஸு எல்லாத்துலேயும் நீங்கள் வந்துடுற மாதிரி தெரியும். போனோடனே போகலான்னா நான் பொங்க ஆளை பார்த்து வாங்க அப்படிங்கிறா, ஆளை பார்த்துட்டு தான் வாங்க அப்படிங்கிறேன். அந்த கண்ணதாசன் பாட்டு ஒன்று ஞாபகம் நீங்க சொல்றதுக்கு எப்படி? அதாவது இந்த படித்தவர், இந்த படைத்தவர், இந்த கருத்தெல்லாம் சபை ஏறுமா, பலம் படைத்தவன் கருத்தானால் சபை மீறுமா அப்படின்னு பலம் இருக்குதே. அந்த டைட்டில் அவர் ஒரு கருத்தை முன் வச்சிட்டாருன்னா சபை மீறாது, அதை ஏற்றுக்கொள்ளுமா. இது படித்தவர் தானே, அவருக்கு சொன்ன கருத்து எடுப்படாது, அவர்கிட்ட கொஞ்சம் வளங்கள் காணாமல் இருக்கு. அது மாதிரி அந்த பட்டம் பட்டவர் அவரும் இருக்க கருத்து சொல்லிடுவார், அவர் சொல்றது சில நேரம் எடுபடாம போகும். அது மற்ற சொல்றீங்க பார்வையும் பாஷாலி சொன்னாங்க. உயர் ஆச்சாரிய காலத்தில் ஒரு வெள்ளைக்காரன் வந்து நாட்டை விட்டு போட்டு ஒரு தோட்டத்தை விற்கிறதுக்கு டெண்டர் போட்டான். போகும்போது ஒரு மேனேஜரை கூட்டிக்கிட்டு ஒரு கொடையை எடுத்துகிட்டு போயிருக்காரு ஆச்சார், உயர் ஆச்சார். அவரை உட்கார சொல்லிட்டு ஒரு பாட்டு வச்சுட்டான் வெள்ளைக்காரன். அப்புறம் தான் அவர் தான் ஓனர் அப்படின்னு சொன்னது பிறகு தான் இப்போ எந்த பேங்கில் உனக்கு அக்கௌண்ட் இருக்கு சொல்லி பார்ப்போம். அதெல்லாம் கேட்டோம். அது என்ன காரணம்னா அது ஆள் பாதி ஆக்கணும். ஐயன் ராஜா கேட்டுப்படி தானே வர விற்கிறேன் மிளகா எங்கேயாவது ஆப்ஷன் போடணுண்டா அந்த ஹாஜியாட்ட கேட்டுப்படி தான் அவருக்கு வேணாண்டா தான் மற்ற என்ன ஆகியாரா மௌன திருவானா தேவதனி மேடமிக்காவே மாமா மாமா மேடமோட வா மாமா மேடம் மாமா தம்பிதரோட வா மாமா சூட்டு இதரோட எந்த ஊர் அது ரப்பர் கிங்டன் சொல்றாங்க. மேடமோட வாப்பா சரிதான், மேடமோட வாப்பா தம்பிதுரைக்கு மாமா மேடமோட வாப்பா கேட்காதீங்கட்டே அப்ப ஈலாகியார மகள் மேடம் அது அந்த அருமைக்குழந்தைகளாம் சேவனா இருந்தான். நான் காலத்துல ஓதிக்கு பண்ண காலம் வந்தார் இப்ராஹிம் கையோ கட்டு வந்துச்சு எல்லாம் உத்தரவான ஏதோ வந்துச்சு அதான் ஓத பிள்ளை